இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்குள்ள செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா, காக்கா பிடிக்கிறோமா அப்படின்னு தெரியுமா? நம்ம வந்து காக்கா பிடிக்கிறோம்னு சொல்லுவாங்க சின்ன வயசுல. அதாவது யாரையாவது ஐஸ் வைக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பல சமயங்களிலே நம்ம வந்து யாரை பிரியப்படுத்துறோம்? யாரை பிரியப்படுத்துறோன்றதோட எதுக்காக பிரியப்படுத்துறோம்? அப்படின்னு சில காரியங்களை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம செய்யற சில காரியங்கள் நமக்கே பிடிக்காத சில காரியங்களை நம்ம வந்து நம்மள ஒரு கம்பல் பண்ணி நம்மளை வருத்தப்படுத்தி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு முகமுடி அணிஞ்சிட்டு வாழ்ற வாழ்க்கை மாதிரி. மற்றவங்களுக்காக எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க, அதனால அவங்களுக்காக நான் அங்க அவங்களோட நான் போறேன். இவங்க சொல்லிட்டாங்க, அதனால அவங்களுக்காக இந்த வேலை செய்றேன். இவங்கள நம்ம கோவப்படுத்திட்டா அவங்க நாளைக்கு என் கூட வரமாட்டாங்க, என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க, அதனால அவங்க சொல்றத நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்காகவே வாழ்றது. மற்றவர்களுக்காக வாழ்றது, தியாகமா வாழ்றது அது வேற. ஆனா நமக்குன்னு தேவன் வைத்திருக்கிற சில காரியங்களை விட்டுட்டு மற்றவங்கள பிரியப்படுத்தணுன்றதுக்காக, மற்றவங்க வந்து நம்மள சேர்த்துக்க மாட்டாங்க, அந்த கூட்டத்தை விட்டு நம்மளை விலக்கிடுவாங்கன்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நமக்கு தேவன் வேண்டான்னு சொல்ற காரியங்களை செய்யற காரியங்கள் கூட இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக எதை வேணாலும் செய்யற மக்கள் இருக்காங்க. இன்றைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா இந்த மாதிரி ஒரு எல்லாருக்காகவும் செய்யற அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிருமே, இப்படி ஒரு சூழ்நிலை வருது, இந்த சூழ்நிலை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு போட்டு தன்னை தானே கஷ்டப்படுத்தி சில காரியங்களை வந்து நம்ம செய்ய இது பண்றோம். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற முக்காவாசி பேர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒருவேளை ஒரு நிபந்தனை இல்லாத அன்பு கிடைக்காதவங்க, சின்ன வயதுலயோ எப்பயோ உங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த அன்பு கிடைக்காதனால இப்படி ஏதாவது நம்ம செஞ்சாவது மற்றவங்களுடைய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக நம்மளே முயற்சி பண்ணிக்கிட்டு அலைவோம். இப்படிப்பட்ட மக்கள். அதாவது ஐஸ் வைக்கிறது, காக்கா பிடிக்கிறது அது சில நேரம் பண்றது. இப்ப ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் நம்மகிட்ட அப்படியே ஐஸ் வச்சு நல்லா அம்மால அப்படின்னு ஐஸ் வச்சு கேட்பாங்களா, அது மாதிரி இருக்கிறது அது ஒரு காரியம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல முடிஞ்சு போகணும் வைங்க. ஆனா சிலருடைய வாழ்க்கை முறையே அப்படி ஆயிருது. தங்களுக்குன்னு நேரத்தை ஒதுக்காம, ஏன் எதுக்கு இதை செய்யறோம்னு இல்லாம மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அது கடைசியில நம்முடைய ஒரு கேடுக்கு அது கொண்டு போய் விட்டுரும். அதான் இன்னைக்கு ஏன் செய்யறோம் ஒரு காரியத்தை அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க போறோம். இன்றைக்கு ஒரு சிலரை நம்ம இன்னைக்கு இதை காட்ட போறேன் வேதத்துல இருந்து. அது பகுதியில முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 29:25, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இதுல வந்து மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கண்ணினா என்னது? ஒரு ட்ராப். அதாவது வேட்டைக்காரங்க ஏதாவது விலங்குகளை பிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு கண்ணி வந்து ஒரு இரும்புல இருக்கிற ஏதோ ஒரு ட்ராப் மாதிரி ஏதோ ஒன்று நடுவில் ஏதாவது தெரியாத இலைகளுக்குள்ள மறைச்சு வச்சு அந்த இடத்துல விலங்குகள் போற வழியில வச்சிருவாங்க. இப்போ அது கண்டிப்பா அந்த விலங்கு வந்து அந்த பக்கம் போகும்போது கால அது பட்டுச்சுன்னா அதுல அது மாட்டிரும். கடைசியில அது வந்து அது பிடிச்சிட்டு கொண்டு போயிடுவாங்க. அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதோட அவ்வளவுதான். அதான் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷருக்கு உதவி செய்ய வேண்டியதான், எல்லாம் செய்ய வேண்டியதான். ஆனா அவங்களுக்கு பயந்துகிட்டு அவங்களால நம்ம வந்து அவங்க நமக்கு எதிராக எதுவும் செஞ்சிருவாங்களோன்னு பயந்துட்டு செய்யற காரியம் நமக்கு கண்ணியாய் முடியும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இப்போ இது யாருன்னா சாமுவேல் வந்து சவுல் ராஜாட்ட சொல்றாரு. ஏன்னா அந்த அமலேக்கியர் மோசமானவங்க, அவங்கள வந்து அழிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதனால நீ வந்து செய்யணும் அப்படின்றார். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தொலாயிமிலே அவர்களே தொகை பார்த்தான். இதுல வந்து உடனே வந்து கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யறான், ஜனங்களுக்கு இதை சொல்றான். இது வந்து
இதுக்கு முன்னாடி பார்த்தோம். எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்றான். அவங்கள எல்லாரையும் கணக்கு பார்த்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அதுலயுமே ஒரு ஒரு குரூப் பீப்புள் வந்து அவங்க நல்லவங்களா இடையில இருக்கிறாங்க. அவங்கள வந்து தள்ளிட்டு அவங்கள நீங்க வெளியே போயிருங்க. அவங்கள நாங்க அழிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்லிட்டு மீதி பேரை அழிக்கிறேன்னு சண்டை போட்டு அவங்க வெற்றி கொண்டுட்டான். வெற்றி கொண்டுட்டு சாமுவேல் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அழிக்கல. அவங்க ராஜாவையும் உயிரோட பிடிக்கிறான். அங்க பாருங்க 15 அதிகாரம் 9ஆம் வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தர மாணவைகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். இதுல பாருங்க, எது எது நல்லதோ அதெல்லாம் வச்சுக்கிட்டான், மீதி எல்லாம் அழித்து போட்டான். அது வந்து அழித்து போட மனம் இல்லாம. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் வந்து அவனுடைய கீழ்ப்படியாமையா அவர் பார்த்துட்டாரு. இவன் வந்து ஒருவேளை நம்ம யாருக்கு தெரியாம எடுத்துட்டு வரோம்னா ஆண்டவர் வந்து அவன் சாமுவேலுக்கு சொல்லிட்டார். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். இவன் தேடிக்கிட்டு அங்க போறான். அங்க சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இங்க வந்து பாருங்க, கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றிட்டேன், அவங்களெல்லாம் வெற்றி கொண்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ 14ஆம் வசனத்துல, அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். பாருங்க, ஆடு சத்தம் கேக்குது, மாடு சத்தம் கேக்குது, என்னன்னே சொல்றான். அதுக்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படி கொண்டு வந்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். இப்ப என்ன சொல்றான், ஜனங்கள் வந்து உங்க தேவனாய கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக கொண்டு வந்தாங்க, நாங்க மற்றதெல்லாம் அழித்து போட்டோம். அப்போ வந்து சாமுவேல் சொல்றான், இப்படி சில காரியங்களை நான் வாசிக்கிறேனே முழுவதுமாக. அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோட சொல்லி சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகி அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகி ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்கு கொள்ளையில் சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமற்ற பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சொல்றான், நான் இல்லை, ஜனங்கள் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து உன்னை சின்ன இடத்துல இருந்து உன்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்காரு ஆண்டவர், அவர் சொன்னதை நீ கேட்காம போயிட்ட அப்படின்னா உடனே ஜனங்களை சொல்றான். அதுக்கு வந்து இவன் சொல்றான், பலி செலுத்துறது அவ்வளவு கீழ்ப்படிதை விட முக்கியம் கிடையாது, ஆண்டவர் கொடுக்கிற பலியை காட்டிலும் செவி கொடுக்கறது, ஆண்டவர் சொன்னதை கேட்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றான். ஆனா கடைசியில பாருங்க, அடுத்த வசனம், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இங்க பாருங்க, இது ரொம்ப சீரியஸான காரியத்தை ஆண்டவர் பேசுறாரு. நீ வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்காதனால நான் ராஜாவாய் இருக்கும்படி உன்னை புறக்கணித்து தள்ளிட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்து அவன் சவுல் என்ன சொல்றான் பாருங்க, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதுனால் பாவம் செய்தேன், நான் ஜனங்களுக்கு பயந்து அவள் சொல்லை கேட்டேன். இப்ப சொல்றான் பாருங்க, நான் ஜனங்களுக்கு பயந்துட்டேன், அவள் சொன்னதை நான் கேட்டுட்டேன். இது வரைக்கும் முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா, மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். இப்ப அவனுக்கு கண்ணி அதுதான். இவன் வந்து ஏற்கனவே, இல்லப்பா நீங்கெல்லாம் கொண்டு போகணுனாலும் நான் கேட்க மாட்டேன், நீங்க வந்து நான் தான் ராஜா, நீங்கெல்லாம் நான் சொன்னபடி கேட்கணும், எல்லாரையும் அழிங்கன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் செஞ்சிருப்பாங்க. ஆனா இவன்
மனுஷங்களுக்கு பயந்துட்டான். இவன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு தலைவனா இருக்கிறவன் மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அடுத்து பாருங்க, ஜனங்களுக்கு பயந்து அவள் சொல்லை கேட்டேன், பாவம் செஞ்சேங்கிறான். ஆனா கூட ஆண்டவர் வந்து சாமுவேல் மூலமா சொல்றாரு, அவனை வந்து தள்ளிட்டேன் அப்படிங்கிறத கிளியரா சொல்றாரு. அப்போ இன்றைக்கு நம்ம மனுஷருக்கு பயப்படுகிற பயத்துல அவங்க என்ன சொல்லிருவாங்க, இவங்க என்ன சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றதுக்கு மேல அவங்க வார்த்தையை வச்சு அவங்களுக்கு பயந்துட்டு கிடந்தோம்னா இப்படிதான் நமக்கு நடக்கும். ஒருவேளை நம்ம இருக்கிற இடங்கள்ல தவறான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வைங்க. ஏதோ ஏமாத்துறாங்க. ஆனா நம்ம மட்டும் அது வந்து முடியாது அப்படின்றது நமக்கு தெரியும். உள்ளத்துக்குள்ள நமக்கு தெரியும். ஆனா நம்ம வந்து அவங்க எல்லாம் அவங்களுக்கு பயந்து என்ன செய்வாங்களோ அவங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து நம்ம போயிட்டு இருக்கோமா? இல்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய பிள்ளை நானு. அவருக்கு பயப்படுறேன், மனுஷருக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அப்படி நம்ம நிக்கிறோமா? அதுதான் இந்த இதுல முக்கியம். ஏன்னா, அது கடைசியில ஒருவேளை அவங்களுக்கு பயந்துட்டு இருக்கிறது நமக்கு அந்த நேரம் சௌகரியமா இருக்கலாம். ஆனா, அது கண்ணியை தான் வருவிக்கும். ஆனா, கர்த்தருக்கு பயந்து அவர் சொன்னபடி நம்ம செய்யும்போது நாம் உயர்த்தப்படுறது உறுதி. அடுத்து பாருங்களேன், பவுல் அது ஏற்கனவே சவுல் ராஜா. இங்க பவுல்ல புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இவர் ஓங்கி அடிக்கிறாரு. நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு பார்த்துட்டு இருந்தேன்னா தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. பல சமயங்களிலே ஊழியக்காரர்களுக்கு என்னை சேர்த்தா சொல்றேன். ஒரு ஒரு இடத்துல போய் பேச போகும்போது சில காரியங்களை சொல்றதுக்கு ஒரு தயக்கமா இருக்கும். ஆண்டவர் அதை சொல்லணும்னு தெளிவா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா தயக்கமா இருக்கும். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? நான் யாரை பிரியப்படுத்த வந்திருக்கேன்? ஐயோ, அவங்க அடுத்த தடவை என்னை கூப்பிட மாட்டாங்களோ? நான் இந்த வார்த்தையை இப்படி ஆண்டவர் சொல்றத பேசுனேன்னா இங்க வந்து அடுத்த தடவை எனக்கு வந்து காணிக்க கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு இல்ல. நான் யாரை பிரியப்படுத்துறேன்? தேவனை தான் பிரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதே போல அவர் இன்னொரு காரியத்திலயும் அவர் வந்து தேவனுக்கு தேவனை பிரியப்படுத்துறது, மற்றவங்களுக்கு பயப்படல அப்படிங்கிறத இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ல இருந்து 14 வரைக்கும் வாசிக்கிறேன். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்தின் ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதராயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? இந்த பகுதியில என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் எல்லாரும் அதாவது பேதுரு எல்லாரும் வந்து ஒரு இடத்துல ஊழியத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல புறஜாதியார் மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க செய்யும்போது முதல்ல பேதுரு வந்து எல்லாரோடையும் புறஜாதியாரோட உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஈக்குவலா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா அங்க எருசலேம்ல இருந்து கொஞ்சம் பேர் யூதர்கள் வந்த உடனே அவங்களுக்கு பயந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க பாட்டு புறஜாதியரோட சேர்ந்து சாப்பிடுறாங்க. ஏன்னா யூதர்கள் வந்து புறஜாதியரோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனா பேதுருவுக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கொர்நேலியு உடைய வீட்டுக்கு போறதுக்கு அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்து ஆண்டவர் வந்து நீ யாரையும் தப்பா எண்ணக்கூடாது, யாரையும் தீட்டா எண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு கிளியரா பேசின பிறகு அவன் வந்து கொர்நேலிய வீட்டுக்கு போனான். அங்க போய் அந்த ஒரு புறஜாதிகள் முதலாவது பேதுரு மூலமா தான் உள்ள வந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு கூட இவனுக்கு ஒரு பயம். யூதர்களோட சேர்ந்துட்டு அவங்க எல்லாம் வந்த உடனே இவங்களோட சாப்பிடாம தனியா அவன் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அப்போ உடனே பவுல் வந்து பர்னபாவுக்கும் பேதுருக்கும் ரொம்ப பின்னாடி வந்தவர், ஆண்டவருடைய சீஷர்ல கொடுமைப்படுத்தினவரு, துன்பப்படுத்தினவரு, ஒரு ஒரு ஜூனியர் மோஸ்ட்னு வைங்களேன். ஆனா கூட அவர் வந்து தைரியமாக பேதுருவை எதிர்த்து சொல்றாரு. நீ வந்து யூதரா இருக்கும்போது யூதர் முறைமையா நீ செய்யல. இப்போ வந்து முதல்ல நீ அப்போ தனியா இருந்திருக்கணும். ஆனா யூதர்கள் வந்தோடனே நீ வந்து தள்ளி போற. இது வந்து எவ்வளவு பெரிய மாயம் பண்ற அப்படின்னு சொல்லி தைரியமாக எதிர்த்து சொல்றாரு. அப்போ வந்து இவனுக்கு மனுஷருக்கு பயப்படுற பயம் இல்ல.
இவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரங்க, என்னை என்ன நினைப்பாங்க? நாளைக்கு என்னைய கூட சேர்க்காம போயிட்டாங்கன்னா, எனக்கு வந்து வாய்ப்பு குடுக்காம போயிட்டாங்கன்னா, அதனால நான் அவங்க சொல்றபடியே நான் தலையாட்டிட்டு போயிருவேன். அப்படின்னு அவர் அவர் இல்ல. தப்பு செய்யும்போது தைரியமாக எதிர்த்து பேசுறாரு. சில சமயங்களில இது வந்து முடியாத காரியமா இருந்தாலும், சத்தமா ஒரு வேளை எல்லாரும் முன்னாடி பேச முடியாட்டாலும், நம்ம ஏதோ ஒரு விதத்தில நம்ம அதுல ஒத்து போகலன்றத நம்ம காட்டி தான் ஆகணும். பல சமயங்களிலே அ நமக்கு வந்து அதனால நஷ்டம் கூட வரலாம். ஆனா, நம்ம யார பிரியப்படுத்துறோம்? அது ரொம்ப முக்கியம். மனுஷர பிரியப்படுத்துறோமா? தேவன பிரியப்படுத்துறோமா? மனுஷருக்கு இன்னைக்கு பிரியமா நடந்துட்டு போலாம். ஆனா, தேவனுக்கு பிரியமா நடக்கும்போது தான் அவர் நமக்கு இன்னும் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது தான் முக்கியம். அவரு குடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் 2வது பட்சம். அவருடைய பலன் வருது. ஆனா, அவரை பிரியப்படுத்துறது தான் நம்முடைய முதல் ஏமா இருக்கணும் விசுவாசிகளாகிய நமக்கு. அடுத்து இயேசுவானவர் எப்படி இருந்தாருன்னு நம்ம பார்க்கலாம். இயேசுவானவர் பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 25ஆம் வசனத்த நான் வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. இதுல இயேசுவை குறித்து சொல்லியிருக்கு. இயேசு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் எப்பயுமே மனுஷரோட தான் எல்லா மனுஷரோடையும் அவர் வந்து சரளமா பேசுறாரு. வந்து யாருன்னு கிடையாது. அதாவது பாவிகளோட இருக்கிறாரு, ஒரு ஒதுக்கப்பட்டவங்களோட இருக்கிறாரு, வெறுக்கப்பட்டவங்களோட இருக்கிறாரு. அதே நேரத்துல நல்ல அறிஞர்களோடயும் இருக்கிறாரு. வேதபாரகர்கள், வேதத்தை கற்றறிந்தவர்களோட இருக்கிறாரு. பரிசேயர்கள் என்கிற அவர்களும் ஒரு நல்ல ஒரு அதான் மத வைராக்கியம் மிகுந்தவர்கள் அவர்களோடயும் இருக்கிறாரு. சாதாரண படிப்பறிவு இல்லாதவர்களோடயும் இருக்கிறாரு. எல்லார்கிட்டயும் அவர் பேசுறாரு. ஆனா, அவர் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பத்தி பேசுறேன். இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் உங்களுக்கு வந்து சரியா அறிந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சில நேரம் சிலருடைய உள்ளங்களை காட்டும்போது, அவங்கள இன்னும் நீங்க நம்பிட்டு அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கீங்களா? இது வந்து ஆண்டவர் இயேசுவானவர் சொல்றாரு. இயேசுவானவர பத்தி எழுதியிருக்கு. அவர் எல்லாரையும் நம்பி இணங்கவில்லை. சிலரை வந்து நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நம்பணும். ஒரு எல்லார்ட்டயும் போய் நம்ம சொல்லிற முடியாது. ஏன்னா அடுத்த வசனமே வருது. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவனுக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து ஏன்னா அவருக்கு வந்து மனுஷரை குறித்த பயம் இல்ல. அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து யார பத்தியும் பயப்படல. ஒரு பெரிய ஏரோத பத்தி கூட நான் இன்னைக்கும் நாளைக்கு இங்க ஊழியம் செய்வேன். நான் இங்கதான் இருப்பேன். இங்க எருசலேமுக்குள்ள எந்த ஒரு தீர்க்கதரிசி கொலை செய்யப்பட முடியாதுன்னு போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவ்வளவு தைரியம் அவருக்கு. ஏன்னா மனுஷரை குறித்த பயம் அவருக்கு இல்ல. அதாவது மனுஷரை பிரியப்படுத்தணும்னு அவர் நினைக்கல. அவர் வந்து பிரியப்படுத்துறது பிதாவை மட்டுமே பிரியப்படுத்தணும் என்பதே அவருடைய நோக்கமாக வைத்ததுனாலதான் அவர் தைரியமாக தவறான கொள்கைகள், தவறான கருத்துக்களை, வேதத்துக்கு புறம்பானதுகளை போதித்துக் கொண்டிருந்த பரிசேயரையும் வேதபாரகர்களையும் ரொம்ப கடுமையாக எதிர்த்தார். ஆனா பாவிகளை அவர் நேசித்தார். அவருடைய அவர் கற்றுக் கொடுக்கிறவைகளை கற்றுக்கொள்ள விரும்புகிற மக்களுக்கு அழகா கற்றுக் கொடுத்தார். அது அறிஞர்களா இருந்தாலும் சரி, சாதாரணவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவருக்கு அந்த மனுஷருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. இன்னைக்கு நமக்கு அந்த மனுஷருக்கு பயப்படுகிற பயம்னா, அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணணும், அவங்கள வந்து காக்கா பிடிக்கணும், அவங்கள ஐஸ் வைக்கணும். இன்னைக்கு இவங்க கூப்பிடுறாங்க, அதனால அவங்களுக்காக ஓடுவேன். இன்னைக்கு அவங்களுக்காக ஓடுவேன். நாளைக்கு இங்க போவேன். சாயங்காலத்துக்கு இது பண்ணுவேன். சர்ச்சில் நான் ஓடுவேன். ஊழியத்துக்கு நான் அது பண்ணுவேன். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து நமக்கும் தேவனுக்கு இடையில உள்ள தொடர்புல நம்ம வந்து சரியில்லைன்னு வைங்க. அவரோடு உள்ள உறவுல நம்ம பலப்படாம அங்கேயும் ஓடிட்டு இருந்தோம்னா கடைசியில நமக்குன்னு தேவன் ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு. அந்த நோக்கத்தை கொஞ்சம் கூட தொட்டு பார்த்திருக்க மாட்டோம் நம்ம வாழ்க்கையில. அவங்களுக்காக, இவங்களுக்காக, எதிர்த்த வீட்டுல உள்ளவங்களுக்காக, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக அப்படியே ஓடியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும். இன்றைக்கு ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர்கிட்டையும் தனிப்பட்ட விதத்துல பேச சொல்றாரு. இன்றைக்கு தேவனோடு உங்களுக்கு உள்ள உறவு எப்படி இருக்குது?
இன்னைக்கு நீங்க தேவனை பிரியப்படுத்துற காரியங்களை செஞ்சுட்டு இருக்கீங்களா? இல்ல நான் மற்றவங்கள பிரியப்படுத்துற காரியங்களை செய்து கொண்டு, ஐயோ! நான் ஏன் இப்படி செய்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்போடு இருக்கிறீங்களா? பல சமயங்களில தேவன் சொல்ற காரியங்கள விட்டுட்டு, மற்றவங்க சொல்ற காரியங்கள செய்றதுனாலே நமக்குள்ளே ஒரு ஒரு பிரஷர், ஒரு அழுத்தம், ஒரு மன அழுத்தம், நிறைவில்லாத ஒரு தன்மை நமக்கு வந்துரும். இது வந்து முதல்லே நமக்கு காட்டிருது. இது வந்து தேவனுடைய ஒரு சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தத்த செய்யும்போது, அது வந்து லகுவா இருக்கும். அது வந்து ரொம்ப பாரமா நம்மள அழுத்தாது. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்த என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு நான் வந்து கூப்பிடுற இடத்துக்குலாம் நான் எல்லா இடத்துக்கும் ஓடிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் எனக்குன்னு கிடையாது. யார் கூப்பிட்டாலும் நான் ஓடி போய் ஊழியத்துக்கு போவேன். அது வந்து நல்லது தான். ஆனா ஒரு காலத்துல ஆண்டவர் வந்து, "அது உன்னுடைய ஊழியம் அல்ல. நீ வந்து நான் சொல்றதுக்காக நீ வந்து அடங்கி அமைதியா இருந்து, நான் குடுக்குற வார்த்தைகளை நீ வந்து தியானித்து, இப்படி வந்து நீ உனக்குன்னு நான் வச்சிருக்கிறத நீ நிறைவேற்றணும்னு" சொல்லி என்னைய தனியா பிரிச்சத நான் உணர்ந்து கொண்டேன். அப்போ சில காரியங்கள நான் வந்து விட்டு தான் ஆக வேண்டியிருந்தது. சில 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 காரியங்கள சிலர அ கட் பண்ணி தான் விட வேண்டியிருந்தது. இது வந்து ஒருவேளை எனக்கு கஷ்டமா இருந்தது. எனக்கு அது நஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா, கூட போனா எனக்கு வந்து லாபம் தான். ஆனா, அதுக்கு இது வேண்டான்னு ஆண்டவர் சொல்லும்போது, நான் அத கீழ்ப்படிந்ததுனாலே எனக்கு வேற விதமா ஊழியம் போயிட்டுருக்கு. ஆனாலும் தேவன் எனக்கு குடுத்தத நான் செய்றேன்ற ஒரு திருப்தி, ஒரு மன அமைதி, ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. இன்னொரு ஒரு காரியத்த பாருங்க. ம் எ இயேசுவ பத்தி பார்த்தோம். அவரு வந்து மனுஷர பத்தி கவலையப்படல அப்படின்னு பார்த்தோம். இன்னும் சிலர் வந்து முதல்ல மனுஷருக்கு பயப்படுற பயத்தினால செய்றாங்க அப்படின்னு பார்த்தோம். சவுல் வந்து மனுஷருக்கு பயந்து செய்தான். பவுல் வந்து மனுஷருக்கு பிரியப்படுத்தல, மனுஷருக்கு பயப்படல அப்படின்னு பார்த்தோம். இயேசுவானவரும் அப்படித்தான். மனுஷரால் வரும் மகிமையை தேடுறாங்க சிலர். மனுஷருக்கு பயப்படுறாங்க. இல்லன்னா மனுஷரால் வரும் மகிமை. இது எப்படின்னா, எல்லாரும் என்னைய பாராட்டணும். அ அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அ ஒடுக்கி எல்லாத்தையும் தான் தலை மேல போட்டு செய்ற ஆட்கள் இருக்காங்க. அ யாரு என்ன உதவி கேட்டாலும், எங்க வந்தாலும், எங்க கூப்பிட்டாலும், எங்க பண்ணாலும், உலகத்தையே நம்ம தான் தூக்கி தலையில வச்சிருக்கிற மாரி அங்க இங்கேயும் ஓடி எல்லாருக்கும் உதவி செய்றது நல்லது தான். ஆனா எதுக்காக செய்றோம்? மனுஷரால் வரும் மகிமையை தேடுறோமா? இங்க பாருங்க யோவான் 12ஆம் அதிகாரத்துல 42, 43 நான் வாசிக்கிறேன். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இதுல பாருங்க, அதிகாரிகள் கூட ஆண்டவரை தேடினாங்களாம். ஆண்டவரை வந்து விசுவாசம் வச்சாங்களாம் ஆண்டவர் மேல. அப்படி இருந்தும் ஏன்னா இப்படி விசுவாசம் வைக்கிறவங்கள ஜெபாலயத்துக்கு வரக்கூடாதுன்னு அவங்க தள்ளி வச்சிடுறாங்க. தள்ளி வச்சிருவாங்கன்னு பயந்து போய் அதை வெளியே அறிக்கைப்படல. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையை தேடல, மனுஷரால் வருகிற மகிமையை தேடினாங்க. பவுல் சொல்றாரு, நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? எனக்கு வந்து மனுஷரை பிரியப்படுத்தணும் அவசியமே இல்ல. ஆனா தேவனால் வரும் மகிமை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க இவங்க வெளியே சொன்னா இவங்க என்னை தள்ளி வச்சிருவாங்க. அப்போ மனுஷரால் வருகிற மகிமை என்ன குறைஞ்சிரும். எல்லாரும் என்னைய கேவலமா பார்ப்பாங்க. இன்றைக்கு இப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? தேவனால் வரும் மகிமையை விட மனுஷரால் வரும் மகிமையை நம்ம மேல யோசிச்சுட்டு இருந்தோம்னா, இப்படித்தான் நம்ம மற்றவங்களை காக்கா பிடிச்சிட்டு இருப்போம். மற்றவங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருப்போம். நமக்கென்று ஒரு தரிசனமும், நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற நோக்கமும் நிறைவேறாது. மனசுல ஒரு அமைதி இருக்காது. எந்த நேரமும் ஒரு பிரஷரையும் ஒரு ஒரு கஷ்டத்தையும், இறுக்கத்தையும் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். ஒரு ஒரு ஃப்ரீயா தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்ய முடியாது. தேவனுடைய நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது. பாருங்க, சில காரியங்களை நம்ம வந்து படிச்சுக்கணும் வாழ்க்கையில. சில காரியங்களுக்கு முடியாது, நான் ஃப்ரீ இல்ல அப்படின்னு சொல்ல தெரியணும். ஒரு நாள் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா, தைரியமா இல்ல, நான் ஃப்ரீ இல்ல அப்படின்னு சொல்ல தெரியணும். ஒருவேளை அவங்க வந்து உண்மையான உங்களுடைய நண்பர்கள் அப்படின்னா, அவங்க வந்து சரி பரவால்ல, அவளுக்கு ஏதோ பிஸியா இருக்காங்க. அதனால இன்னைக்கு விட்டுருவோம். இன்னொரு நேரம் கேட்போம்னு இருப்பாங்க. உண்மையாய் உங்களுடைய நண்பர்களா இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கண்டிப்பாக
உங்களே அழுத்தம் குடுப்பாங்க. நீங்க வரலன்னா, உங்கள அப்படியே ஒரு சூடான ஒரு பாத்திரத்த கீழ போடுற மாரி போட்டு போயிருவாங்க. உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு நீங்க எஸ்ன்னு சொன்னாலும் சரி, நோன்னு சொன்னாலும் சரி, எல்லா நேரமும் உங்களோட இருப்பாங்க. மனுஷருக்கு பயப்படுற பயம், நீங்க நல்லா நீங்க மனுஷர் யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்றேன். மனுஷருக்காக முகமூடி போட்டுக்கிட்டு, மனுஷர் பின்னாடி அலையாதீங்க. தேவனால் வரும் மகிமைய மட்டும் தேடுறவங்களா நம்ம இருப்போம். ஏன்னா, அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும், சமாதானமும், ஒரு நிம்மதியும் இருக்கும். ஏன்னா, பல சமயங்களிலே தேவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இருக்க மீறி நம்ம போறோம் சில இடங்கள்ல. ஆனா நமக்கு தெரியும் ஆண்டவர் இது வேண்டான்னு சொல்றாரு. ஒருவேளை நல்ல காரியமாவே இருக்கட்டுமே! ஒரு ஊழியமாவே இருக்கட்டுமே! ஒரு இடத்துக்கு போய் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஜெபம் பண்ற காரியமாவே இருக்கட்டுமே! ஒருத்தங்களுக்கு உதவி செய்ற காரியமாவே இருக்கட்டுமே! இப்போ ஒருவேளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய உறவுகள், ஒருவேளை பெண்களா இருக்கிறோம்னு வைங்க. பெண்கள்னா கணவன்மார் வேண்டான்னு சொல்றாங்கன்னு வைங்க. ஆனா நீங்க செய்யற போற காரியம் நல்ல காரியம் தான். ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? கணவனுக்கு கீழ்ப்படியணும்ன்றத எதிர்பார்க்கிறாரு. ஆனா அவரு இந்த காரியம் வேண்டான்னு சொல்றாரு. அப்போ என்ன செய்யலாம்? அவருக்கு தெரியாம போலாமா? அவருக்கு தெரியாம செய்யலாமா? இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி போறோமா? ஆண்டவருக்கு அது விருப்பம் கிடையாது. விருப்பம் கிடையாது. அதாவது நல்ல கணவன்மார், ஆண்டவரை அறியாதவங்க சில நேரம் முரட்டாட்டமா நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவரை ஒரு நல்ல நேசிக்கிற கணவன்மார் கூட சில நேரம் சொல்லும்போது நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுல்ல. எப்படியாவது நம்ம செய்யணும், மீறி போய் செய்யணும்னு நெனைக்கிறோம். ஆனா இந்த காரியங்களிலே நாம் தேவனை மகிமைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். என்னால போக முடியாதுன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இருக்க தெரியணும். இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். அத நம்ம புரிந்து கொள்றதுக்கு தெரியணும். ஏன்னா, எங்க வீட்ல அவங்க உடல, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தைரியம் வேணும் நமக்கு. அதாவது ஒரு நல்ல ஊழிய வாய்ப்பா இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட்டா இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு விழாவுக்கு, ஒரு கல்யாணத்துக்கோ, இல்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ எதுக்கோ கூப்பிடுறாங்கன்னா கூட இருக்கலாம். அழைப்பா இருக்கலாம். ஆனா, தேவன் உங்களுக்குள்ளே வேண்டான்னு ஒரு இது சொல்றாரு. இது வேண்டாம் அந்த டைம்ல இதுக்கு போ வேண்டான்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றுதுன்னா, இல்ல உங்களுக்குன்னு ஒரு டைம் வேணும். வீட்ல எனக்கு செலவழிக்கணும். பிள்ளைகளோட இருக்கணும். இந்த டைம் எனக்கு வேணும் அப்படின்றது நெனச்சிட்டு, அந்த இத விட்டுட்டு, அதையும் மீறி கஷ்டப்பட்டு அவங்களுக்காக இங்க போய் அவங்க தப்பா நெனச்சுக்குவாங்க. அங்க போகலன்னா அப்படின்னு ஓடுனோம்னா, கண்டிப்பாக அ நம்முடைய நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோம். நம்ம மனுஷரால் வரும் மகிமைய தேடுறோம். ஒரு முகமூடி அணிஞ்சுகிட்டு இருக்கோம். ஒரு காக்கா பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். எ அதுல நமக்கு கிளியர் கட்டா நமக்கு தெரிஞ்சுக்கணும். யார காக்க பிடிக்கணும்னா, அதுக்காக நீங்க ஹஸ்பண்ட காக்க பிடிக்கிறீங்க அப்படின்னு இல்ல இதுல. அத சொல்ல வரல நானு. அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும்ன்றது தேவனுடைய விருப்பம். இப்ப தேவனை மகிமைப்படுத்துறதுன்னா, அது கீழ்ப்படியறது அதுல அடங்கும். அப்புறம் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அ நம்ம ஒருத்தங்கிட்ட பேசுறோம் அப்படின்னா, நம்முடைய இருதயமும் அந்த பேச்சும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது இன்னைக்கு உலகத்துல வேஷம் போடுறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. வெளிய பேசும்போது அவ்ளோ தேனொழுக பேசுவாங்க. ஆனா, அவங்க உள்ளத்துல நம்மள பத்தி தப்பா தான் எண்ணிக்கிட்டு வெளிய பேசுறாங்க. ஆனா, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. வெளிய ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு, அ மாயம் பண்ணிக்கிட்டு, ஒரு காக்கா பிடிக்கிற மாரி வெளிய ஒரு காரியமும், உள்ள ஒரு எண்ணமும் இருந்ததுன்னா, அது சரியே கிடையாது. நமக்குன்னு ஒரு ஒழுக்கம், ஆவிக்குரிய ஒழுக்கம் இருக்கணும். அதாவது இன்டெகிரிட்டி. அதாவது நம்மளையும் நமக்கும் ஒரு உண்மையா இருக்கணும். மற்றவர்களுக்கும் உண்மையா இருக்கணும். நம்ம உண்மையா இல்லாம, நமக்கு பிடிக்காதத இன்னும் கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்காக ஓடி ஓடி செஞ்சு நம்முடைய வாழ்க்கைய இழந்துகிட்டு இருக்கோம்னா ஒரு வேள, இன்னைக்கு தேவன பிரியப்படுத்துறோமான்றத யோசித்து பாருங்க. தேவன பிரியப்படுத்தாம மனுஷருக்காக ஓடிட்டு இருக்கோமான்றத யோசித்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். தேவன் உங்களுக்குள்ளே உள்ள ஒரு வாஞ்சைய குடுத்திருப்பார். உள்ள ஒரு விருப்பத்த குடுத்திருப்பார். அதுக்கு மாறாக நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்களா? உங்கள நீங்களே கஷ்டப்படுத்திட்டு செஞ்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கட்ட பேசிட்டு இருக்காரு. சில நேரம் நோன்னு சொல்லும்போது மற்றவங்க நம்மள விட்டு விலகிச்சு, அவங்கள எல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு போவாங்க. பரவால்ல, பரவால்ல.
ஆனா நமக்குள்ள ஒரு ஒரு அமைதி இருக்கும், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி இருக்கும். ஆனா இங்கிருந்து நம்ம மற்றவங்களுக்காக ஓடும்போது ஒரு ஒரு முகமூடி அணிந்துகிட்டு பாசாங்கு செய்யற மாரி ஒரு ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். மாய்மாலம் பண்றாங்க அப்படின்றது பார்த்தீங்களா? மாய்மாலம் மாய்மாலக்காரர போல இருக்காதீங்கன்றாரு ஆண்டவர். இன்னும் நமக்கு என்னது தெரியுமா முக்கியமா இருக்கணும்? தேவன். தேவன் மட்டும் நமக்கு முக்கியமானவரா இருக்கணும். அவருடைய வார்த்தை மட்டும் முக்கியமா இருக்கும். அவருக்கு கீழ்ப்படிவது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமா இருக்கணும். சவுலுடைய வாழ்க்கைய பார்த்தோம். அவனுக்கு தேவன் முக்கியமா இல்ல. முதல்ல அப்படித்தான் சரின்னு தான் போனான். ஆனா, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிகிற மாரி தான் போனான். போய் அங்க மற்றவங்கலாம் பிரஷர் பண்ண உடனே இது எங்கேயோ போயிருச்சு. ஆனா நமக்கு இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில விட்டுறவே கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நம்முடைய இன்டெகிரிட்டி தேவனுக்கு நம்ம எப்பயும் உண்மையா இருக்கணும். தேவன் மட்டும் நம்முடைய வாழ்க்கையின் முதல்வராக இருக்கணும். தேவனுடைய வார்த்தை மட்டும் நமக்கு முக்கியமானதா இருக்கணும். மக்களை பிரியப்படுத்துறது அப்படிங்கிறது நம்முடைய அழைப்பை விட்டு, நம்முடைய நோக்கத்தை விட்டு விலகச் செஞ்சிரும். எல்லா நேரமும் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்க ஒரு தலைமை பொறுப்புல இருக்கீங்கன்னா, 4 பேருக்கு கஷ்டமா தான் இருக்கும் நீங்க பேசுற காரியங்கள். நீங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நம்ம ப்ளீஸ் பண்ற மாரி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. தேவன் நமக்கு முன்னேறது இல்ல. தேவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்ற முடியாது. இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 4ல 19ல 19:20 வாசிக்கிறேன். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். இதுல மற்றவங்களாம் பயமுறுத்துறாங்க. நீ அடிக்கிற மாதிரிலாம் வர்றாங்க. அவங்கள அடிச்சாங்க. சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. ஆனா கூட அவங்க சொல்லிட்டாங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது பார்க்கிலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது நியாயமா இருக்குமா? நாங்க பார்த்தது எப்படி நாங்க சொல்லாம இருப்போம்? அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய தேவனை குறித்து அவங்களுடைய தேவனை பிரியப்படுத்தணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரணும். மனுஷரால் வர்ற மகிமை எனக்கு தேவையில்லை. தேவனால் வரும் மகிமை தான் எங்களுக்கு தேவைன்னு அவங்க பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் நினைச்சுக்கிட்டாங்க. அடுத்து பேதுருவும் யோவானும். அடுத்து இன்னொரு பகுதி 5 அப்போஸ்தலர் 5:29 பாத்தீங்கன்னா, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமா இருக்கிறது என்று சொல்றாங்க. இதுவும் அந்த ஒரு பகுதியில, இந்த பகுதியில அவங்கள அடிச்சு அனுப்புனாங்களாம். அடிச்சா கூட அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் கர்த்தருடைய நாமத்துக்காக நாங்க இப்படி பாடுபடவும் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்குதேன்னு சந்தோஷமா போனாங்களாம். அப்போ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மாய்மாலமும் பண்ணாததுனால ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு அமைதி, சமாதானம் இருக்குது. ஆனா இது நம்ம உள்ளத்துக்குள்ள நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனா நம்ம வெளிய செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 முரண்பாடாக இருக்கும்போது, நம்ம ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்மளும் நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியாது. தேவனால் வரும் மகிமை பெற முடியாது. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கண்ணியா முடியும். அப்படி அவனுடைய ஒரு பதவியை அவன் இழந்து போன மாதிரி சவுல், நம்மளும் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு அழைப்பை நாம் இழந்து போவது நிச்சயம். மனுஷரை பிரியப்படுத்திக்கிட்டே அலைஞ்சோம்னா, இது ஒரு பாயிண்ட்ல அது ஸ்டாப் ஆகணும். இது என்னால முடியாது. எனக்குன்னு சில காரியங்கள் இருக்கு. நான் சில காரியங்கள்ல உறுதியா இருப்பேன். இந்த காரியங்களுக்கு நான் நோன்னு தான் சொல்லுவேன். இந்த காரியங்களுக்கு நான் எஸ் சொல்லுவேன். நமக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசியிருப்பாரு. எனக்கும் இந்த காரியம் நான் என்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்திருப்பாரு நம்புறேன். உங்களோட பேசியிருப்பாரு நம்புறேன். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துல விசேஷமாக கர்த்தாவே, நாங்க மனுஷரை பிரியப்படுத்த மனுஷரால் வரும் மகிமையை தேடிக்கிட்டு இருக்கோமா ஆண்டவரே? இந்த நேரத்துல எங்களை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்திலே கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் இந்த நேரத்துல ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் உணர்த்தும் போது கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, எதற்கு நோ சொல்லணுமோ, எதுக்கு முடியாதுன்னு சொல்லணுமோ அவைகளுக்கு முடியாது என்று சொல்லவும், எதற்கு ஆம் என்று சொல்லணுமோ அதுக்கு ஆம் என்று சொல்லவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை முதன்மையாக கொள்ளும், உண்மை பிரியப்படுத்துவதை முதன்மையாக கொள்றதுக்கும் ஆண்டவரே அதை கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்.
தொடர்ந்து இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்கள் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம் கர்த்தாவே எங்கள் மூலமாக நிறைவேறட்டும். உம்மாலே வரும் மகிமை நாடுகிற மக்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு நீங்க உதவி செய்யும்படி சிந்திக்கிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.